சுவாமிக்கு வந்து பாலும் பழமும் கொடுப்பது. நமக்கு பாலும் பழம்னா அப்புறம் கொடுப்பான், சுவாமிக்கு முதல்லையே கொடுக்கணும். அதையும் இதையும் கணக்கு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது உள்ள உட்காந்து. இல்லை, இது இயல்பு, என்னடா இது இப்படி நடக்கிறதே நினைக்கக்கூடாது. சுவாமிக்குன்றப்போ வந்து அவர் பரம்பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அப்போது அவருக்குன்னு ஒரு முறை இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு அதை அப்படியே கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் சேர் ஏன் கொடுத்துருக்குன்னா, கீழே உட்கார முடியாது, மழை பெஞ்சு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் சேரில் உட்காரணும், கால் மேலே கால் போட்டுண்டு சாஞ்சிண்டு தூங்கிண்டு பின்னாடி படுத்துன்னுலாம் இருக்கக்கூடாது. நிமிர்ந்து உட்காரணும். நம்மளுடைய அந்த நிமிர்ந்து உட்காரும்போது தான் 7 குண்டலமும் வேலை செய்யும். ஆன்மா லயிக்கும் இடம் ஆலயம். அப்போது நம்மளோட சரீரத்தையும் அதுக்கு உட்பட்டு லயிக்க வைக்க வேண்டும். அதனால் எல்லாரும் ரொம்ப நிமிர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனையாக செய்வோம். சேர் கொடுத்தனால அவன் ராஜா கிடையாது. அதாவது அந்த பூர்வ புண்ணியம் தான் வந்து நம்மளுடைய ஸ்தானம். ராஜாவா உட்காருவதற்கு ஸ்தானம் அவன் எழுதப்பட்டு அனுப்பினால் மட்டும்தான் அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியாது. அதனால எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணணும். இதை நான் சொல்ற மாதிரி இந்த பூஜைகள்லாம் செய்வது இவெல்லாம் பணம் கட்டிட்டான்றதுக்காக கிடையாது. இது தர்மம், இது ஆலய தர்மம். அப்போ இதை நம்ம செய்யறோம் அப்படின்றதுக்காக நம்ம பெரிய எல்லாம் கிடையாது. கோடி வில்வம் சமர்ப்பணம் கொண்டு வந்து லாரியில் ஃபுல் கண்டெய்னரில் கொட்டினா கூட பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு வில்வம் மனசு லயிச்சு சாத்தணும், அப்போதான் பலன், அதுதான் ஜெயிக்க முடியும். அப்போது எல்லாரும் பிரார்த்தனை வைங்க. நம்ம இப்படி வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், ஒரே பார்வை தான் சுவாமிக்கு. அவனுக்கு எந்த பார்வையுமே கிடையாது. உன்னுடைய குணாதிசயத்தை தான் அவன் காண்பான். அதனால தான் நம்மளால் உயர முடியும். சாந்தம் தான் என்றைக்குமே உயர்வை கொடுக்கும். அதனால் எல்லாரும் நல்லா உட்காந்து நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணம். ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போகிறீங்க, 50 நிமிஷம் வெளியில் பாப்கார்ன்லாம் வாங்கி அந்த மாதிரி இடம் கிடையாது. இது வந்து நல்ல சுவாமியை அப்படி பிடிக்கணும். தன்னுடைய மனசில் உள்ள கஷ்டங்களை கூறி பிக்ஷை எடுக்க வேண்டும். யதியாக இருந்தால் எதையும் செய்ய முடியும். இன்னும் நிறைய எனக்கு அப்படியே பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கோபமும் வரும். அதே டைமில் இப்படி அஜ்ஞானமாக இருக்காளே இவளெல்லாம் நல்வழி நடத்தணும்ட்டு ரொம்ப வெறி. ஃபேஸ்புக்கெலாம் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆத்துக்காரி திட்டுவா, உனக்கு எதுக்கு இது தேவை அப்படின்பா. கொடுத்துருக்கேன். திருநெல்வேலியிலலாம் போய் அந்த புஷ்கரத்தெல்லாம் இருக்கப்போ நான் நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் லைக் பண்ணியிருக்கேன். யாருமே என்னை திட்டினதோ இது பண்ணதோ இல்லை. இப்படி நடக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி மக்களை நல்வழி நடத்த வேண்டும். அஜ்ஞானத்தில் போகிறவாள் ஞானத்துக்கு கொண்டு வந்து அவளுக்கெல்லாம் ஒரு ஆதிசங்கரர் மாதிரி இருந்து செய்யணும்னு ஆசை. அந்த ஸ்தானத்தை சுவாமி கொடுக்கல. கல்யாண பந்தத்தில் கட்டி போட்டுட்டான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரம்மச்சாரியாக இருந்ததுன்னா எவ்வளவோ நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம், உயிர் போனால் போச்சு அப்படின்னு. அதனால் எல்லாரும் நல்ல க்ஷேமமாக இருக்கணும். சுமங்கலிலாம் நல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். குழந்தைகள்லாம் நல்ல படிப்பில் மேன்மையாக இருக்கணும். இப்போ உள்ள வாழ்க்கைக்கு நிறைய ஞானம் தேவை, கடவுளுடைய கிருபா கடாட்சம் தேவை. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மதுவர்க்கம் சுவாமிக்கு. ஓம் மதுவாதாரதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீஹேரண சந்தோஷதீ மதுநக்தமுதோஷி மதுமத்பார்த்தி பகும்ரஜஹ மதுத்யௌருஸ்துன பிதா மதுமான்னோ வனஸ்பதிர் மதுமாகுமஸ்து சூர்யஹ மாத்வீர்காவோ பவந்துனஹ மது மது மது. வல்லி தேவசேனா சகச்சர சிவசுப்பிரமணியாய நமஹ. இதம் மதுபர்கம் சமர்ப்பயாமி, மதுபர்கம் சமர்ப்பயாமி, மதுபர்கம் சமர்ப்பயதி. 3 பேர் கொடுத்துருக்கேன். अर्घ्यनास्त्रीणां कचनं डोमरी आदात्यादिभ्यो नमः. मध्ये अग्निमध्ये अग्न्याश्रम अग्निमूर्तये नमः. वैश्वानराग्नेः लालीलातन्नो अग्निप्रचोदयात्. तन्मध्ये बालाग्नये नमः. तस्योपरि यपनाग्निमूर्तये नमः इत्यावाक्य आवाहनादि अर्घ्यं दत्त्वा मम बालाग्नये स्वाहा आहुति पञ्चकं हुत्वा मम बालाग्नये स्वाहा मम बालाग्नये स्वाहा मम बालाग्नये स्वाहा तस्योपरि हम यपनाग्नये स्वाहा हम यपनाग्नये स्वाहा हम यपनाग्नये स्वाहा यपनाग्नये स्वाहा यपनाग्नये बालाग्नये वौषट इति हुत्वा पूर्णां हुत्वा तयोर्मध्ये पूर्णां दत्त्वा तयोर्मध्ये आधारते नमः अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्यनिष्ठां पद्मा पद्मस्योपरि ओम सां सौं सौं वल्ली देवसेना सुब्रह्मण्येश्वरां सां वल्ली देव सुब्रह्मण्येश्वरमूर्तये नमः. सां सौं वल्ली देवसेना समेतं सुब्रह्मण्येश्वराय नमः इत्यावाक्य आवाहनादि सर्वोपचारैः सम्पूज्य अर्घ्यं दत्त्वा यथाशक्तिम् आहुतिं पुनेत्. पूर्वादिक्रमे इंद्राय नमः अग्नेय मेमान्वर्धमाय कुबेरम ईशानाय नमः ब्रह्मणे नमः विष्णवे नमः मम ब्रह्मणे नमः विष्णवे नमः रुद्राय नमः ईश्वराय नमः इति सम्पूज्य आदितेन मन्यस्वानुदेन सरस्वतेन देवसवित प्रसूता
इति सम्पूज्य अर्घ्यं दत्वा शुश्रुवे शुचिसुवे मां ओं शिवाय नमः आज्यं संहितया इन्द्रसंरक्षाकुण्ठ्य मूलेन धेनुमुद्रया अमृतीकृत्याधाय इति हुत्वा अर्घ्यं दत्वा मूलेन हुत्वा विद्वान् और कीर्तनवासी ईशानमूर्धाय तत्पुरुषाय विद्महे महासेनाधिपतये तन्नः स्कन्दः प्रचोदयात् தேங்காய் வச்சு மாத்திக்கணும். இப்பொழுது பிரவரம் என்று சொல்லக்கூடிய அணுவாக்கம் படிக்கப்படும். பிரவரம் அப்படின்னா இன்னாருடைய குலத்தில் இன்னாருடைய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லி கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, சுவாமிக்கு படிக்கிறது பேர் பிரவரம்னு பேர். பிரவரம் முடிஞ்ச உடனே திருமாங்கல்ய தாரணம், திருமாங்கல்ய தாரணம் முடிஞ்ச உடனே மாலை மாற்றுதல், மாலை மாற்றுதல் முடிஞ்ச உடனே இங்கே ஹோமத்துடைய இந்த பூர்ணாவதியானம் நடைபெறும். அதனால் இப்போ பிரவரம் சுவாமி இதில் பிறந்தார், வள்ளி எந்த குலத்தில் பிறந்திருக்கா, தேவசேனா என்ன குலம் அப்படின்றது தெரிய வரும். அதனால் சுவாமியுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைச்சுட்டே இருக்கணுன்றதை நல்லா பிரார்த்தனை பண்ணணும். ஓம் நிகர்ஷ்வைர சமாயுதைः காலை ஹரித்மமாபன்னைः இந்திராயாஹி சகஸ்ரயுக अग्निर्विभ्राट्ठिवसनः वायुश्वेतसकद्रकः संवत्सरो विषुवर्णैः नित्यास्तेऽनुचरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यों. சுப்பிரமணியர் உடைய பிரவரம் ஞானசக்திரஸ்கந்தோ வள்ளி கல்யாண சுந்தர தேவசேனா மனக்காந்தா சுப்பிரமணிய நமோஸ்துதே. अनादिगोत्र संभूत लोकनाथ जगत्पते आदिगोत्र इमां देवीं गृहणे लोक शांतये. இதுக்கு அர்த்தம் சுவாமி ஏன் கல்யாணம் லோகத்துடைய